7வது கேள்வி, புவிநடுக்க அலைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானதன்று, பிழையான கூற்று எது என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ புவிநடுக்க அலைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு உங்களால் என்ன செய்யலும், ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ புவிநடுக்க அலைகள் பற்றி கருதும் போது நாங்கள் பி அலைகள் எஸ் அலைகள் பற்றி தான் நாங்கள் கூடுதலாக கவனிச்சிருப்போம், என்ன பார்த்து படிச்சிருப்போம். இப்போ இதில் பி அலைகள் என்று சொல்கிறது பிரைமரி வேவ்ஸ், எஸ் அலைகள் என்றது செகண்டரி வேவ்ஸாக இருக்க போகுது. அப்போ இங்கே பி அலைகளினுடைய இயல்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு நெட்டாங்கலைக்குரியதாக இருக்க போகுது. அப்போ இது வந்து எப்பவும் அசைகிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இதில் இதனுடைய வேகம் வந்து மிக வேகமாக இருக்க போகுது. 6 km/s தொடக்கம் 8 km/s இருக்க போகுது. இப்போ இந்த பி அலைகளால் உங்களால் இதில் தரப்பட்டிருக்கிறபடி பார்த்தா பி அலைகள் வந்து நீர் அல்லது புவியில் உள்ள திரவப்படைகள் அசைவது போன்று பி அலைகளால் திண்ம பாறைகளினோடும் பாய்களினோடும் இயங்க முடியும் என்று தராங்க. சரியா? அப்போ இதில் பாருங்க, திண்ம பாறைகளினோடும் பாய்களினோடும் இயங்க முடியும் என்று சொல்லி தராங்க. எஸ் அலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் அலை துணை அலை என்று சொல்கிறாங்க. இப்போ இது வந்து கொண்டிருக்கிற வேகம் என்று பார்த்தோம்னு சொன்னால் 4 km/s தொடக்கம் 6 km/s வரை என்று சொல்லி இதில் தரப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இந்த எஸ் அலைகள் வந்து திண்ம பாறையினூடாக செல்லும், ஆனால் எத்திரவ ஊடகத்தினூடாகவும் செல்லாதுன்னு சொல்லி தரான். இதில் கேட்கப்பட்ட கேள்வியின்படி பிழையான கூற்று என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லா புவிநடுக்க அலைகளும் பொறிமுறை அலைகளாக இருக்கும், அதே வேளை அவை செலுத்தப்படுவதற்கு ஊடகம் தேவை என்று சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து உண்மையான ஒரு கூற்று. அதே மாதிரி பி அலைகள் வந்து நெட்டாங்க அலைகளாக இருக்கும், அதே வேளை துணை அலைகள் வந்து குறுக்கு அலைகள். அப்போ இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பி அலைகள் வந்து நெட்டாங்க அலைகள், எஸ் அலைகள் வந்து ஒரு குறுக்கலை. எஸ் அலைகளின் கதி பி அலைகளின் கதியிலும் பார்க்க குறைவானது. அப்போ இங்கே தரப்பட்டிருக்கிற அந்த வேக வீச்சு 6 km/s தொடக்கம் 8 km/s வரை பி அலைகள். அதே மாதிரி எஸ் அலைகள்னு பார்த்தோம்னு சொன்னால் 4 km/s-1 தொடக்கம் 6 km/s-1. அப்போ எஸ் அலைகளினுடைய கதி வந்து பி அலைகளினுடைய கதியிலும் பார்க்க குறைவுன்னு சொல்லலாம். 4வது பாருங்க, எஸ் அலைகள் திரவம் திண்மம் ஆகிய இரு ஊடகங்களினூடாகவும் செல்லத்தக்கவை என்று தராங்க. அப்போ இதில் எஸ் அலைகளினுடைய இயல்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் அலைகள் வந்து இந்த இதில் தரப்பட்டிருக்கு பாருங்க, இவ்வலை திண்ம பாறையினூடாக செல்லும், ஆனால் எத்திரவ ஊடகமும் செல்லாதுன்னு சொல்லி தராங்க. அப்போ இங்கே எஸ் அலைகளினுடைய இயல்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தரப்பட்டதன்படி பார்த்தா அலைகள் எஸ் அலைகள் வந்து திரவம் திண்மம் ஆகிய இரு ஊடகங்களினூடாகவும் செல்லத்தக்கவை என்று தராங்க. அப்போ இதுதான் அந்த பிழையான கூற்றாக அமையும். அப்போ உங்கள்கிட்ட கேட்டது இதுதான் பாருங்க, சரியானதன்று தான் உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது. ஆகவே 4வது கூற்று தான் பிழையான கூற்றாக அமையும். 5வது கூற்றை பார்த்தீங்கன்னா பி அலைகள் திரவம் திண்மம் ஆகிய இரு ஊடகங்களினூடாகவும் செல்லத்தக்கவை. அப்போ சில எம்சிக்யூக்களில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தேவையான குறிப்புகளை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இதில் இந்த கேள்வியின்படி பார்த்தா புவிநடுக்க அலைகள் பற்றிய சரியான கூற்றுக்கள் என்னென்னு சொன்னால் இந்த 4வதை விட்டுட்டு மிச்ச 1 2 3 5 இவ்வளோத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.